نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இந்த மார்க்கத்தை வளர்க்கவும் இந்த மார்க்கத்தை செழித்தோங்கச் செய்யவும் பாடுபட்ட மகத்தான ஆளுமைகளை பற்றிய வரலாறுகளின் வரிசையில் நாம் 10ஆம் நூற்றாண்டினுடைய பெருமக்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் வேர்களும் விழுதுகளும் உடைய 215வது தொடர். இந்த தொடரில் அல்லாமா முஜத்தித் அல்-ஃபசானி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாமா அஹ்மது சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் என்று மார்க்க அறிஞர்களால் பெரிதும் புகழப்படுகிற போற்றப்படுகிற மகத்தான ஒரு ஆளுமை. நமக்கு அவர் வாழ்விலும் அவரினுடைய எழுத்துக்களிலும் நிறைய செய்திகள் உண்டு. பாருங்கள், சில செய்திகளை பார்ப்போம். அன்பானவர்களே, ஒரு 3-4 சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர்கள் அல்லாமா அஹ்மது அல் ஃபாரூகி அல் சர்ஹந்தி முஜத்திதுல் அல்-ஃபசானி அல் ஆதுவி அல் குரஷி என்றெல்லாம் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிற இவர்களுக்கு 4 பெயர்கள் தனிச்சிறப்பானவை. ஒன்று ஃபாரூகி என்பது. இவர்களின் குடும்பம் அனைத்தும் ஃபாரூகிகளுடைய குடும்பம். அதாவது இவர்களின் வம்சத்தொடர் ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் போய் முடிகிறது. உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகன் மிகப்பெரிய சஹாபியும் ஹதீஸ்கலை வல்லுநருமான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய அந்த வம்ச வரிசையில் இவர்கள் வருவதால் இவர்கள் ஃபாரூகி என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் சர்ஹந்தி, இவர்கள் பிறந்த ஊரும் இவர்கள் அடங்கி இருக்கிற ஊருமான சர்ஹந்த் மிக பிரபலமான ஒரு நகரம். டெல்லிக்கும் லாகூருக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர். சரியாக சொன்னால் கிழக்கு பஞ்சாபினுடைய ஒரு பெருநகரம். எனவே இவர்கள் அல்லாமா சர்ஹந்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். 3வது இவர்களின் சிறப்பு பெயர் முஜத்தித் அல்-ஃபசானி என்பது. இந்த 2000 நூற்றாண்டினுடைய இந்த காலத்தினுடைய முஜத்தித் என்று அழைக்கப்படுவதால் ஆசிய கண்டத்தில் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்கிற பொருளில் இவர்களை முஜத்தித் அல்-ஃபசானி என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் இந்த உம்மத்தை தழைத்தோங்கச் செய்ய அல்லாஹ் ஒரு முஜத்திதை, மார்க்கத்திற்கு உயிரூட்டுபவரை, உரமூட்டுபவரை அனுப்பி வைப்பான் என்பதை நாம் பல தொடர்களில் சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நூற்றாண்டினுடைய முஜத்திதாக அறியப்பட்டவர்கள் அல்லாமா முஜத்தித் அல்-ஃபசானி ரஹிமஹுல்லா அவர்கள். இதெல்லாம் போக அவர்களினுடைய முரீதுகளாலும் தசவுஃப் சார்ந்திருக்கக்கூடிய பெருமக்களாலும் இவர்கள் அழைக்கப்படுவது அல் இமாமுர் ரப்பானி என்பது காரணம். பல்வேறு தரீகாக்களின் வழியாக சூஃபீசத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய கரைகண்ட பெருமகன் என்கிற அடிப்படையில் இவர்கள் அல் இமாமுர் ரப்பானி என்று அழைக்கப்படுகிறார்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய முஜத்தித் அல்-ஃபசானி அல்லாமா அஹ்மது சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் 971 10வது நூற்றாண்டு ஷவ்வால் மாதம் 4வது பிறையிலே இந்த உலகத்தில் ஷேக் அஹ்மது ஃபாரூகி ரஹிமஹுல்லா அவர்களின் மகனாக இந்த மண்ணிலே அவதரித்தவர்கள். ஹனஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய சட்ட மேதை. நக்ஷபந்தியா என்று ஒரு
ஆன்மீக ராஜபாட்டையை நீங்கள் நன்கறிந்திருக்க கூடும். நக்ஷபந்தியா தரீகாவினுடைய மிகப்பெரிய ஆசான் அல்லாமா முஜத்தித் அல்ஃபதானி சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்கள் சிறப்புபடுத்தி இவர்களை சொல்லுவதற்கு நாம் முன்பு சொன்னது போல் ஆசியா கண்டத்தில் மார்க்கத்தை உயிர்ப்பித்த பெருமேதை. இவர்கள் ஆட்சி காலத்தில், இவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி கட்டிலே இருந்த முகலாய பேரரசர் அக்பர் கொண்டு வந்த தீனிலாஹி என்கிற ஒரு புதிய மதத்தை, வழிகேட்டை தீர்க்கமாக, துணிச்சலாக, இல்லை மூர்க்கமாக எதிர்த்து அதை வீழ்த்தியவர் என்கிற பெருமைக்குரியவர்கள் அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ். மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் டெல்லியிலும் சரி, ஆக்ராவிலும் சரி, பல்வேறு சுற்றுப்பகுதிகளில் காணப்பட்ட அனாச்சாரங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவிலே எதிர்த்து அதை ஒழித்தவர் என்கிற பெருமையும் அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களுக்கு உண்டு. ஆரம்ப கல்விகளை ஆன்மீக பெருமேதை அல்லாமா ஹாஜா பாக்கிபில்லா ரஹிமகுல்லாவிடத்திலே ஓதினார்கள். பைஅத் என்கிற ஞான தீட்சை பெற்றார்கள். அவர்களின் ஹலீஃபா என்கிற பிரதிநிதியாக ஆனார்கள். உலகம் முழுக்க நக்ஷபந்தியா என்கிற தரீகாவை குறிப்பாக ஆசிய கண்டத்தில் சென்று சேர்த்த பெருமக்களில் அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் முக்கியமானவர்கள். ஆசாரே ஹிந்துஸ்தான் சொல்லி ஒரு கிதாப், சபஹத்துல் மர்ஜான் ஃபி ஆசாரி ஹிந்துஸ்தான், இதனுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஃபாரூகி என்கிற அடைமொழியோடு அறியப்பட்டு இந்த பெயரிலே பிரபலமானவர்கள் அநேகமாய் 2 பேர் தான் மிகவும் பிரபலம். முல்லா மஹ்மூத் என்பவர் ஹிக்மத்தினுடைய, அதபினுடைய, இஸ்லாமிய இலக்கியங்களினுடைய, அரபு இலக்கியத்தினுடைய, ஃபல்சஃபாவினுடைய, பிலாசபியினுடைய கல்விகளை கற்று தேர்ந்த முல்லா மஹ்மூத் என்பவர் ஒருவர். அவரும் ஃபாரூகி என்று அழைக்கப்படுவார். இரண்டாவது இல்முல் ஹகாயிக் என்கிற ஆழமான ஆன்மீக கல்விகளை இந்த உலகத்திற்கு எடுத்து எம்பிய அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ். இந்த 2 ஃபாரூகிகளை போல் உலகத்தில், இந்தியாவில் பிரபலம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. அன்பானவர்களே, இவர்களுடைய தந்தை ஷேக் அஹ்மது ஃபாரூகி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் மிகப்பெரிய ஆன்மீக பேராசான். அவர்களிடத்தில் தான் ஆரம்ப கல்வியை கற்றார்கள். சின்ன வயதிலேயே ஹாஃபித் ஆகிவிட்டார்கள். ஹாஃபிதாயி முடிச்ச உடனே 10 வயசு கூட இருக்காது, ஆரம்பிச்ச உடனே கொண்டு போய் மார்க்க கல்வியை படிப்பதற்காக சியால்கோட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். அந்த காலத்தில் சியால்கோட் என்பது மிகப்பெரிய அளவில் மார்க்க விற்பனர்கள் நிறைந்து வாழ்ந்த இடம். அங்கே அல்லாமா கமாலுத்தீன் காஷ்மீரி ரஹ்மகுல்லா அவர்களிடத்திலே இவர்கள் நிறைய கிதாபுகளை ஓதினார்கள். அல்லாமா கமாலுத்தீன் காஷ்மீரி என்பவர்கள் உலமாக்களிடத்திலே நன்கறிந்த பிரபலமான சியால்கோட்டினுடைய ஆலிம் அப்துல் ஹக்கீம் சியால்கோத்தி ரஹ்மகுல்லா அவர்களினுடைய ஆசிரியர் பெருந்தகை. அவர்கள் சியால்கோட் என்பது இன்றைய பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதிக்குட்பட்ட அந்த பஞ்சாபிலே இருக்கக்கூடிய சியால்கோட்டிலே ஓதினார்கள். மாக்கூலாத் என்று சொல்லக்கூடிய வெறும் அறிவு சார்ந்த, தத்துவம் சார்ந்த, பிலாசபி சார்ந்த எக்கச்சக்கமான கிதாபுகளை ஓதினார்கள். இல்முகளை இவர்கள் முக்கியமாக எடுத்த ஆசிரியர் பெருமக்களின் வரிசையிலே சொல்லுவதென்றால் அல்லாமா கமாலுத்தீன் காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஹதீசுக்களை எல்லாம் பயின்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற போது மக்காவிலே, குறிப்பாக ஹரமைன்ல மக்காவிலும் மதீனாவிலும் அல்லாமா இப்னு ஹஜர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியிடத்திலே இவர்கள் இல்மு கற்றிருக்கிறார்கள். அவர்கள் பல பேரிடத்திலே இவர்கள் கிதாபுகளை நடத்துவதற்கான அந்த கலைக்கான இஜாசத் என்று சொல்லக்கூடிய அனுமதிகளை பெற்றிருக்கிறார்கள். தப்சீருடைய இஜாசத், ஹதீஸுகளுடைய இஜாசத், உசூலுகள் என்கிற மூலச்சட்டங்களை குறித்த கிதாபுகளினுடைய இஜாசத்தை எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்திலே பிரபலமான அல்லாமா காசி பஹ்லூல் பதக்ஷி அவர்களிடத்திலே இவர்கள் நிறைய ஓதினார்கள். குறிப்பாக ஹதீஸ் கலைகளை எல்லாம் அவர்களிடமிருந்து கொஞ்சம் பெற்றார்கள். ஏறத்தாழ நான் சொல்லுவதெல்லாம் இவர்களுடைய 17 வயதிற்குள்ளே நடந்தது. எல்லா கல்விகளையும் திறமையாக, திறம்பட, தெளிவாக இவர்கள் ஓதி முடித்து விடுகிறார்கள், வெறுமனே 17 வயதில். அன்பானவர்களே, காதிரியா தரீகா
ஆன்மீக ராஜபாட்டைகள் இவைகளெல்லாம் காதிரியா தரீகா, ஷிஷ்தியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா, சுஹரவர்தியா, இது எல்லாத்திலேயும் இவர்கள் உள்ளே புகுந்து அவைகளின் ஞானங்களை எல்லாம் கற்று சம்பந்தப்பட்ட ஷேகுமார்கள் என்கிற அவர்களினுடைய தலைமை பீடங்களிடத்திலே நெருக்கம் பெற்று இஜாசத்துகளை எல்லாம் வாங்கியவர்கள். தந்தையார் உயிரோடு இருக்கிற போதே அரபியினுடைய ஞானங்களை பாடம் நடத்துவதற்கு துவங்கிவிட்டார்கள். தகப்பனார்கிட்டயே இவங்க தகப்பனாரிடம்தான் சிஷ்தியா தரீகாவையும் காதிரியா தரீகாவையும் இவர்கள் ஞான தீட்சை பெற்று அவர்களின் கலீஃபாவாக அவர்களிடத்திலே இஜாசத்தை எல்லாம் இவர்கள் பெற்றார்கள். அக்காலத்தில் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் இவர்களிடத்திலே வருகிற போது பையாத்து கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களை நேர்வழிப்படுத்த ஞான பயிற்சிகளை எல்லாம் இவர்கள் வழங்கியதை பார்க்கிறோம். இந்த உம்மத்திற்கு நிறைய கிதாபுகளை இந்தியாவில் இருந்து கொண்டு எழுதி ஆசிய கண்டமல்ல அகிலமெல்லாம் அறிவிஞானத்தை பெறுவதற்கு ஒரு வகையிலே காரணமாக இருந்தார்கள். இவர்கள் எழுதிய நிறைய கிதாபு, தஹ்லீலியான் ஒரு கிதாபு, இறைவனுடைய உள்ளமையை ஓர் இறை கொள்கையை லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாவுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிற தத்துவத்தை மிக அருமையாக விளக்கினார்கள். அக்பர் தன்னை அல்லாஹுவின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்ட போது முஹம்மது ரசூலுல்லாவையும் அக்பர் ஹலீஃபுல்லா என்கிற வழிகேட்டிற்கும் இடையிலே உள்ள விவாதத்தை ரொம்ப அழகாக அந்த கிதாபிலே கையாண்டார்கள். குறிப்பாக முகலாய பேரரசர் அக்பரால் கொண்டு வரப்பட்ட தீனிலாகி என்கிற மதத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சவுக்கடி அல்லது சாவுமணி என்று இந்த கிதாபை சொல்லலாம். ரத்துர் ரவாஃபித் என்ற ஒரு கிதாபு குறிப்பாக ஷியாக்கள் குறித்தும் அவர்களுடைய வழிகேடுகளை குறித்தும் நீண்ட இவர்களுடைய பேனா, அற்புதமான கிதாப். அதை இந்தியாவினுடைய ஹதீஸ்கலை வல்லுநர் அல்லாமா ஷாவலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமகுல்லா அவர்கள் அதற்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். முதலாக இவர்கள் கை வைத்து ஞானத்தை எழுத துவங்கிய போது ஃபர்ஸ்ட் கிதாப் இஸ்பாத்துன் நுபுவத் என்கிற கிதாப். ஏராளமான நபித்துவம் சார்ந்த செய்திகளை எல்லாம் அது முதலாக அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். அதாவது அரபி இலக்கணத்தில், இலக்கியத்தில், அரபி லிட்ரேச்சர்ல கரைகண்ட அளவுக்கு ஞானம் அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கி இருந்தார். சிஷ்தியாவினுடைய தரீகாவின் ஷேகாக இவர்கள் இருந்து பல்லாயிரக்கணக்கான முரீதீன்களை இந்த மண்ணிலே உருவாக்கியவர்கள். தசவுஃப் யாருக்கெல்லாம் அலர்ஜி ஆகப்படுகிறதோ அவர்களுக்கு இவர்களும் அலர்ஜியாகத்தான் தெரிவார்கள். அவர்கள் தந்தை வஃபாத்தாகி ஏறத்தாழ இவங்களுக்கு வயசு ஒரு 36 இருக்கிற போது இவர்கள் ஹஜ்ஜுக்கு போனார்கள். ஒவ்வொரு வருஷமாக இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பேசுகிற அளவுக்கு செய்திகளும் நமக்கான பாடங்களும் நிறைந்திருந்தாலும் கூட இங்கே ஒரு நீண்ட சரித்திரமாய் இது தொடராய் அமையக்கூடாது என்பதால் வாழ்வின் மிக முக்கியமான சில பாத்திரங்களை மாத்திரம் நாம் இங்கே பார்க்கிறோம். டெல்லிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய சர்ஹந்தில இருந்து அவர்கள் படிப்பெல்லாம் முடித்து கொண்டு தில்லியில வருகிற போது அன்றைய தினம் மிகப்பெரிய ஆன்மீக ஆசானாய் திகழ்ந்த அல்லாமா ஹாஜா பாக்கிபில்லா ரஹிமகுல்லா அவர்களை கேள்விப்பட்டு அவர்களிடத்திலே போய் அவர்களிடத்திலே பையாத்து பெற்று போய் உள்ள நுழைஞ்சு 2 நாள் தான் இருக்கும். 2 நாளில் அவர்களை பற்றிய யதார்த்தத்தை, அவர்களின் உள்ளமையை, அவர்களின் ஆன்மீக ஜோதியை புரிந்து கொண்டவர்கள் ஹாஜா பாக்கிபில்லா ரஹ்மகுல்லாவிடத்திலே பையத்து பெற்றார்கள். அதுக்கப்புறம் அவர்களிடத்திலேயே தரீகா நக்ஷபந்தியாவை பற்றி படிக்க ஆரம்பித்தார்கள். முழுக்க தவஜ்ஜுஹு சார்ந்து லதாயிஃபுகளின் மூலமாக, புலன்களின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய மிகப்பெரிய வழியாய், ஆழ்நிலை தியானத்தின் மூலம் இறைவனை அடைகிற உன்னதமான வழிதான் நக்ஷபந்தியா தரீகா. அதை முழுமையாக ஹாஜா பாக்கிபில்லா ரஹ்மத்துல்லா இடத்திலே படித்தார்கள். ஏறக்குறைய ஒரு 35 நாள் 36 நாள் தான் போயிருக்கும், 40 நாள் கூட வரல. மாணவராக வந்திருக்கக்கூடிய அல்லாமா அஹமது சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை, அவர்களின் உள்ளத்தை, அவர்களின் வேட்கையை புரிந்து கொண்ட ஷேக் ஹாஜா பாக்கிபில்லா ரஹிமகுல்லா நக்ஷபந்தியா தரீகாவினுடைய இஜாசத் என்கிற அனுமதியை இவர்களுக்கு வழங்கினார்கள். இவர்கள் பெற்றுவிட்டு ஊருக்கு திரும்பி
நக்ஷபந்தியா தரீகாவை காணும் இடமெல்லாம், சந்திக்கும் நபரெல்லாம், செல்லும் ஊரெல்லாம் இவர்கள் அதை போதிக்க ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய ஞான ஆசானாக இருந்த ஹாஜா பாக்கிபில்லா ரஹ்மகுல்லா அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு, அநேகமாய் ஹிஜ்ரி 1102 அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் இவர்கள் முழுமையாக அந்த தரீகாவை அகிலமெங்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். குறிப்பாக இவர்கள் தசவுஃப் சார்ந்து எழுதிய நூல்கள், அல்லாஹு அக்பர், இவர்களுடைய மக்தூபாத்துல் இமாமிர் ரப்பானி, இமாமே ரப்பானியினுடைய அது கடிதங்கள் என்று சொல்லலாம். இந்த மக்தூபாத்துகள் முழுக்க முழுக்க கடிதங்கள், 536 கடிதம். கடிதம்னா சும்மா லேசா நீங்க ஒரு பக்கம் மாதிரி இல்லை, ஒவ்வொரு கடிதமும் நீண்டு செல்லும் ஆழமான தசவுஃபினுடைய சூஃபீச தத்துவத்தை விவரிக்கக்கூடிய மக்தூபாத்துல் இமாமிர் ரப்பானி தரீக்கத்தினுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான அவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய அற்புதமான கிதாப். 3 பாகங்கள்ல 536 கடிதங்கள். அதுல ஃபர்ஸ்ட் இதுல 313 கடிதங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது துருல் மாரிஃபான்ற பேர்ல. முழுக்க முழுக்க சூஃபியிசம் சார்ந்த ஆன்மீகத்தை ஆழமாய் பார்க்கக்கூடியவைகள். நூருல் ஹலாயிக் என்று சொல்லி 2வது பாகம், மக்தூபாத்துல் இமாம் ரப்பானியினுடைய 2ஆம் பாகம், 99 கடிதங்கள் அதில் இருக்கிறது. அத்தனையும் ஆன்மீகம். 3வது திருக்குரானுடைய சூறாக்களை போல் 114 சூறாக்கள், 114 கடிதங்கள், மாரிஃபத்துல் ஹகாயிக் என்று பெயர். மக்தூபாத்துல் இமாமிர் ரப்பானியை அவங்க எழுதின அந்த 536 கடிதங்களையும் வாசித்தவன் ஏறத்தாழ அவன் கியாமத்து வரைக்கும் அந்த ஞானத்தை, சூஃபீசத்தை, தசவுஃபை மறுக்கவே முடியாது என்கிற அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மறுபக்கம் ஒரு பெரிய ஆலிமாக அறியப்படுகிற, சூஃபியாக அறியப்படுகிற அதே வேளை சமகாலத்தில் சிற்சில பேர்களுக்கு இவர்களை பிடிக்காமலும் இருந்தது. இவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அது தீவிரமாக இருந்தார்கள். அதுல நிறைய உலமாக்கள் ஏற்கக்கூடிய கருத்தையும் கூட ஒரு சில கட்டங்களில் இவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதனால் பல உலமாக்கள் இடத்திலே இவர்கள் வசைபாடுவோரும் உண்டு. குறிப்பாக பிதாத் என்று நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் அல்லவா? பிதாத் மார்க்கத்திலே புதுமை, மார்க்கத்திலே நூதனம், மார்க்கத்திலே அனுஷ்டானம் என்றெல்லாம் தமிழிலே சொல்லப்படுகிற பிதாத், அதை பொதுவாக மார்க்க அறிஞர்கள், சலஃபு சாலிஹீன்கள், ஜும்ஹூர்கள், அதாவது பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள், சொல்ல போனா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய 90% மார்க்க அறிஞர்கள்ட்ட பிதாத் 2 வகைப்படும். நல்ல பிதாத், கெட்ட பிதாத். நல்ல பிதாத்துகள் அனுமதிக்கப்பட்டவை, கெட்ட பிதாத்துகள் தடுக்கப்பட்டவை. தராவீஹ் போன்றவைகளை நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதுவெல்லாம் நல்ல பிதாத்திலே சேரும். இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கையடக்கமான பைண்டடான சூறாக்கள், இந்த குர்ஆனுடைய இது நல்ல பிதாத் என்று சொல்லுவார்கள். நல்ல பிதாத், கெட்ட பிதாத் என்று உண்டு என்பதை பெரும்பாலான பேர் சொல்லுகிற இடத்தில் இவர்கள் அப்படி 2ஆக பிரிப்பதையே ஏற்காமல் இருந்தார்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்தில். அதனாலே ஒரு சில உலமாக்கள் இவரை ஒரு ஓரக்கண்ணால் வேறு மாதிரி பார்த்ததும் உண்டு. குறிப்பாக அந்த காலத்தில் நடைபெற்ற பல்வேறு அனாச்சாரங்கள் மார்க்கத்தின் பெயரால் அதை ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒற்றை ஆளாய் நின்ற சமயங்களில் மிக நெருக்கமான அறிஞர்கள் கூட இவரை எதிர்த்த போதும் அதிலே பிடிவாதமாக இருந்தார்கள். இல்லை, இதையெல்லாம் நான் ஏற்க முடியாது என்றார்கள். அதிலே குறிப்பாக டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் அன்றைய தினம் அடக்கத்தலங்களில் நடைபெற்ற சில அனாச்சாரங்கள், அவைகளை மூர்க்கத்தனமாக இவர்கள் எதிர்த்தார்கள். ரொம்ப முக்கியமா என்னன்னா, ஏதாவது அடக்க ஸ்தலங்களிலே போய் யாராவது உயிர் பிராணிகளை அறுத்தால் அவங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லிதான் அறுக்கிறாங்க, அவுலியாவுடைய பேர் சொல்லி அறுப்பதில்லை. இருந்தாலும் கூட அந்த இடத்திலே போய் அறுப்பதை தவறு என்று கடுமையாக இவர்கள் பேசிய போது இவர்களின் குழாமுக்குள், இவர்களின் முகாமுக்குள், இவர்களுக்கு நெருக்கமானவர்களே சில பேர் இவர்களை கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்ததும் உண்டு. அறியாமை காலத்தில் அன்னலாரின் காலத்திற்கு முன் எப்படியெல்லாம் மன்னரைகளில் நடந்ததோ அது போலத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை போல இவர்கள்
வீசிய வீச்சு மிகப்பெரிய தாக்கத்தை, அதிர்வலைகளை அன்றைக்கு ஏற்படுத்தியது. மறுபக்கம் ஆழமான கருத்துக்களை கொண்ட பெருமேதை, ஒரு பக்கா சூஃபி என்று இவர்களை சொல்ல வேண்டும். அல்லாமா சையத் அஹ்மது சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் முத்து முத்தான நிறைய செய்திகளை இந்த உலகத்திற்கு எழுதினார்கள். அறிவு என்பது எப்போதும் ஆதாரபூர்வமானது அல்ல. இவர்கள் திரும்ப திரும்ப தங்களுடைய மக்தூபாத்திலும் சரி, நூல்களிலும் சரி, திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற வாசகம் இது. அல் ஆக்கல் லைஸ பி ஹுஜ்ஜத்தின் காமிலா வ பாலிகா. எந்த காலத்திலேயும் அறிவு என்பது ஆதாரபூர்வமானது அல்ல என்றார்கள். இவர்கள் காலத்தில் மிக கடுமையாக இவர்கள் சாடிய கூட்டம் ஷியாக்கள். குறிப்பாக அன்றைய தினம் டெல்லி மாத்திரமல்ல, டெல்லி ஆக்ரா பகுதிகள் மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய வடபகுதிகள் முழுக்க ஷியாக்களின் ஆதிக்கம் நிறைந்திருந்தது. குறிப்பாக ஷியாக்களை மிக கடுமையாக சாடினார். பேசுகிற இடமெல்லாம், எழுதுகிற எழுத்தெல்லாம் ஷியாக்களுக்கு எதிராக இருந்தது. மிக முக்கியமாக இவர் சொல்லுகிற காரணம், குலஃபாஏ ராஷிதீன்கள் என்கிற ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட பெருமக்களை எல்லாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு துணைவியாராய், நமக்கெல்லாம் அன்னையாய் விளங்குகிற ஆயிஷா அம்மையாரையும் இந்த ஷியாக்கள் கடுமையாக திட்டுவதால் இவர்கள் குஃபுருக்கு நெருக்கமானவர்கள் என்று எழுதினார்கள். சப்புல் குலஃபாஇர் ராஷிதீன வ உம்மனா ஆயிஷா ஃபி ஹத்திதாத்திஹி குஃப்ருன். இவர்களுடைய வாசகம். ஆயிஷா அம்மாவை திட்டுவதும், ஹலீஃபா ராஷிதுகள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களை திட்டுவதும், அது அசல்ல உள்ளபடி பார்த்தா அது குஃபுர் என்று எழுதினார்கள். அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் வேகமாய் லாசிம் அன் யுஹ்கம பி கத்லிஹிம் வ ஹத்மி மபானிஹிம். இந்த ஷியாக்களை மரண தண்டனை வரைக்கும் போவதும், அவர்களினுடைய கட்டிடங்களை, அவர்களுடைய வழிபாடு தலங்களை எல்லாம் இடிப்பதும் கூட அனுமதிக்கப்பட்டது என்கிற அளவுக்கு ஷியாக்களுக்கு எதிராய் வாளை சுழற்றியவர்கள் அல்லமா அஹ்மது சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். ரொம்ப முக்கியமா பல நன்னூல்களை உலகத்திற்கு ஈந்து கொடுத்தவர்கள். அல் மப்தஉ வல் மஆத் என்கிற இம்மை மறுமை குறித்த, துவக்கம் முடிவு குறித்த அற்புதமான நூல். நிறைய செய்திகளை உள்ளடக்கியது இவர்களுடைய கிதாப். அல் மஆரிஃபுல் லதுன்னியா என்று அல்லாஹுவை அடைய முற்படும் சாலிக்கின்களுக்கு இவர்கள் எழுதிய அற்புதமான கிதாப் மஆரிஃப லதுன்னியா. அல் முகாஷஃபத்துல் கைபியா என்று சொல்லி இப்படி நிறைய கிதாபுகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் வாழ்ந்த காலத்தில் சந்தித்த சவால்களை, இவர்கள் மீது இழைக்கப்பட்ட அடக்குமுறைகளை, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், 2 செய்திகள் மட்டும் அதில் முக்கியமானது. ஒன்று, முகலாய பேரரசர் அக்பரை எதிர்த்து இவர்கள் களம் கண்டது. உங்களுக்கு தெரியும், தீனிலாகி என்கிற புதிய தீனை, மார்க்கத்தை தோற்றுவித்தான். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அக்பர் மிகப்பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அக்பர் எழுத படிக்க தெரியாதவர். இந்த கை நாட்டெல்லாம் ஆளுநரா அதிபதி ஆகுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல உள்ளவர் அக்பர். அவருக்கு நல்ல முறையில எழுதவோ படிக்கவோ தெரியாது. கூட இருந்தவங்க யாரு தெரியுமா? வழிகேடாக இருந்த சில மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயரில உள்ள போலிகள். அவங்க கூட இருந்து இஸ்லாத்தின் மீதான சந்தேகங்களை அவருக்கு மென்மேலும் ஊதி பெரிதாக்கினார்கள். அக்பர் எதையும் படிச்சு பார்த்து இஸ்லாத்துக்கு எதிரானதையோ இஸ்லாத்துக்கு ஆதரவானதையோ எல்லாம் அவர் படிச்சவர் அல்ல. கூட இருக்கிறவங்க வழிகாட்டுவது தானே. கூட இருக்கிறவங்க அவன் தப்பு செய்யறப்ப எடுத்து காட்டணும் அல்ல. அதாவது இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் என்று தானாக கெடுவான்னு சொன்ன மாதிரி திருத்தணும் அல்ல, திருத்தல. இஸ்லாத்தோட சந்தேகங்களையும் கெட்ட நம்பிக்கைகளையும் வேணும்ட்டு அதிகப்படுத்தி விட்டாங்க. இதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மார்க்கத்தை விட்டு வெளியே போனார். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத பல பெண்கள் இவரினுடைய அறைகளுக்கு, இவரின் கட்டில்களுக்கு, இவர்களின் அந்தப்புறங்களுக்கு விருந்தினர்களாய் அந்த பெண்கள் அனுமதிக்கப்பட்டது நாட்டிலே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. முன்னுண்டான முகலாய பேரரசர்களின் வழியில இருந்து இவர் விலகிச் செல்வதை அப்பட்டமாக பார்த்தது. எந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் ஆயிட்டாருன்னா, தீனிலாகி மட்டுமல்ல,
மஸ்ஜிதுகளை இடித்து விட்டார் என்பதை விட இடித்துவிட்டு வேற மதத்தவர்களுக்கு ஆலயம் கட்டி கொடுத்தார் என்பது அக்பர் மீதான வெறுப்பின் உச்சகட்டமாக மாறியது. இதை விடவும் அல்லாமா சருகந்தி போன்றவர்கள் போர்க்கடி தூக்கியதற்கு முக்கிய காரணம், தன்னை சந்திக்க வருகிற நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சஜிதா செஞ்சாகணும். அக்பருக்கு போன உடனே சஜிதா செஞ்சாகணும். சரி, இந்த மாபாதகத்தை தடுக்க வேண்டியது தானே. அரசவையிலேயே மார்க்க அறிஞர்கள் இருந்திருப்பாங்களே, இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வணக்கம் என்ற அடிப்படையில் இல்லாமல் மரியாதை என்கிற அடிப்படையில் சஜிதா செய்வது கூடும் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். இந்த ஃபத்வா அக்பருக்கு ஒரு வகையில் சாதகமாகிவிட்டது. எனக்கு வருபவர்கள் எல்லாம் என்னை சஜிதா செய்ய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக மாறிவிட்டார். அந்த நேரத்துல தான் அல் இமாமுர் ரப்பானி முஜத்தித் அல் ஃபதானி அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஆக்ராவுக்கு வருகிறார்கள். குறிப்பாக அக்பராபாத்துக்கு வருகிறார்கள். அக்பராபாத் அன்றைய தலைநகரம். வந்து அரசருக்கு பக்கத்துல இருக்கிற உலமாக்கள் யாரோ அவங்களையெல்லாம் வர சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் இவரை கெடுக்கிறது, இவருக்கு தவறான ஃபத்வாக்களை எல்லாம் கொடுக்கிறது. அதனால அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன சுல்தான் வகஅ ஃபீ மஅசியத்தில்லாஹ், உங்களுடைய அக்பர் பாதுஷா அல்லாஹுவுக்கு மாறு செய்வதில் ரொம்ப மும்முரமா இறங்கிட்டாரு. அதனால எவ்வளவு சீக்கிரமா இதை நீங்க தடுத்து நிறுத்தணுமோ அவ்வளவு தூரம் தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி எல்லாத்தையும் எச்சரிச்சார். அது மட்டுமல்ல, இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்தார். என்னன்னா, வெகு சீக்கிரத்தில் அவர் செய்கிற அக்கிரமங்களின் காரணமாக அவர் ஆட்சி பறிபோகலாம், போய் அவர்கிட்ட எச்சரிக்கை பண்ணுங்க, அவருக்கு சொல்ல வேண்டியது நீங்க தான் என்று சொன்னதற்கு பிறகும் தன்னுடைய பாவச் செயலில இருந்து அக்பர் தௌபா செய்யவே இல்லை. தௌபா செய்யல. சில பேர் நெருக்கமானவங்க மட்டும் அவருடைய மார்க்கத்துக்கு அதுல இருக்கக்கூடிய தீனிலாகில இருக்கக்கூடிய அபத்தங்களை பற்றி பேசினார்கள். ஆனா ஒரு கட்டத்துல இஸ்லாத்தை விட நம்ம மதம் பரவாயில்லைங்கிற மாதிரி மண்டையில ஏறிடுச்சு. அது வாபஸ் ஆகிற அளவுக்கு இல்லை. எந்த பைத்தியமும் தெளிஞ்சிரும். ஆனா இந்த கொள்கை பைத்தியம் மட்டும் தெளியவே தெரியாது. இது கொள்கை பைத்தியம். கடைசி வரைக்கும் அவரு இது பண்ணவே இல்லை, திருந்தவே இல்லை. இதுக்கு இடையில இறைவனால் ஒரு 2-3 செய்திகள் அவருக்கு காட்டப்பட்டது. அவர் தானா உணர்ற வண்ணம் சில விஷயமெல்லாம் நடந்தது. ஒரு இடத்துல ஒரு விழா, அரசு விழா. அக்பரும் அக்பர் சார்ந்தவர்களும் அக்பரை பின்பற்றுபவர்களும் தீன் இலாகியை ஏற்றவர்களும் தீன் இலாகிக்கு ஆமாஞ்சாமி போட்டவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. அவர்களெல்லாம் ஒரு கூடாரத்துல இருக்கிறார்கள். கூடாரம்னா பயங்கரமான கூடாரம், வசதிகளோடு, ரொம்ப வசதிகளோடு. இப்பெல்லாம் ஹஜ்ஜில் கூட அந்த ஏ கேட்டகிரின்னு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல, எல்லா வசதிகளோட. இந்த மாதிரி உணவு என்ன, உடை என்ன, பயங்கரமான வசதிகளோட, படுக்கை என்ன, எல்லா விதமான வனப்புகளோடு பளபளப்புகளோடு அக்பரையும் அக்பர் சார்ந்தவர்களுடைய கூடாரம். அதுக்கு நேர் எதிரில் கொஞ்ச தூரத்துல அல்லாமா முஜத்தித் அல் ஃபதானி, இமாம் ரப்பானி, சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய முரீதீன்கள், அவர்களுடைய தில்மீதுகள், மாணவர்கள், சாலிகீன்கள், பையத்தில் தொடர்புடையவர்கள், மஷாயிக்குகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பஞ்சத்திலும் பஞ்சம், அப்படி ஒரு பஞ்சம் அந்த கூடாரம். கூடாரம் கூட நல்லா இல்லை, ரொட்டிக்கு கூட வழி இல்லை. தண்ணீரை குடித்து கொண்டு ஒண்ணுமில்லாத பஞ்சபராரிகள் போல அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வனப்பு மிக்க அரசரினுடைய கூடாரம், மறுபக்கம் வறியவர்களினுடைய எந்த வசதியும் இல்லாத கூடாரம். ஏதோ ஒரு அரசு விழா ஒன்று. திடீர்னு அடிச்சது ஒரு பெரிய காற்று, அல்லாஹுடைய ஏற்பாடு. சூறாவளி காத்து மாதிரி ஒரு காத்து. என்னன்னா, தூக்கி அந்த அரசருடைய கூடாரத்தை பூரா கடாசி எல்லாம் பூரா பறந்துட்டு போயிருச்சு. அவங்க வச்சிருந்த உணவு பொருள், பொட்டி, துணி, மணி, உணவு எல்லாம் பறக்குது. தப்பிச்சா போதுங்கிற அளவுக்கு இருக்குது. அவங்க உயிரை காப்பாத்திக்கிற அவ்வளவு காத்து. ஒரே இடத்துல நடக்கிற தூரத்துல இங்க இருக்கிற இந்த கூடாரம் ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே ஆகல. இமாமுர் ரப்பானி அவர்களின் துஆவோ அல்லது இவர்களுக்கு எதிரான அவர்களின் பத்துவாவோ ஒண்ணுமே ஆகல.
அன்னைக்கு தான் முதல்ல நிறைய பேர் அங்கிருந்து தௌபா செஞ்சு இந்த பக்கம் வந்தான். இமாம் ரப்பானி அவர்களினுடைய நேர்வழி காட்டலின் பக்கம் அவர்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பிச்சு. அக்பருக்கு முதல்ல ஒரு பொறி தட்டுது. நாம இருக்கிற தீனிலாகி தப்போ, அது தவறோ, இவ்வளவு பெரிய இமாமாக இவர் இருக்கிறாரோ, அவர்தான் சத்தியத்துல இருக்காரோ என்றெல்லாம் மிக கடுமையான இந்த காற்று ஏற்படுத்திய சூறாவளி அவர் உள்ளத்துல ஏற்பட்ட சூறாவளியாக மாறி கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் திருந்திட்டாங்க. ஆனா அக்பர் திருந்தல. அதுக்கப்புறமும் அல்லாஹ் சிலதெல்லாம் காட்டினான். ஒரு நாள் காலை இந்த அக்பருக்குன்னு அரசவையில சில ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க. இந்த நட்சத்திரங்களை பார்த்து அவங்க கணிச்சு குறி சொல்லுவாங்க, ஆரூடம் எழுதுவார்கள், கணிப்புகள் செய்வார்கள். அவன் எல்லாமே ஒரு நாள் காலையில ஃபஜ்ரு நேர வந்து அரசரை சந்திச்சு, சில நட்சத்திரங்களின் கணக்குப்படி பார்க்கிற போது உங்களின் ஆட்சி முடியும் நேரம் நெருங்கிவிட்டதுன்னு சொல்லிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் ஃபிரௌனுக்கு நம்ரூதுக்கெல்லாம் அப்படிதான் நடந்தது. இவனுக்கு சொல்லிட்டானு யார்? அவருடைய அரசவையின் ஜோதிடர்கள் சொன்ன உடனே ஏற்கனவே கூடாரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மனத்தினுடைய தயக்கம், இவங்கெல்லாம் சொன்னது ரொம்ப கவலையிலே அவர் ஆழ்ந்து விட்டார். இதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு, அக்பரே கனவு காண்றார். கனவுல மோசமான கனவு. ஒண்ணுமில்லை, என்னன்னா அவர் எல்லாத்தையும் விட்டு துறக்கிற மாதிரி, இழக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, ஒண்ணும் இல்லாம ஆகிற மாதிரி கனவு. உச்சகட்டமாக இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்குறார். முழுசா இறங்கல. என்ன இறங்குறார் அப்படின்னா, யார் இஸ்லாமை பின்பற்றுவதை விரும்புகிறார்களோ அவர்கள் இஸ்லாமை பின்பற்றலாம். இனிமேல் அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். தீன் இலாஹியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதுல வந்து மக்களை இவ்வளவு நாள் தீன் இலாஹிக்கு வாங்கன்னு அரசு சார்பாக நிர்பந்திச்சோம். இனிமேல் எந்த நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தை ஏற்று வாழ்வோர் நிம்மதியாக வாழலாம், தீன் இலாஹியை ஏற்போரும் வாழலாம்னு ஒரு ஸ்டெப்பு மட்டும் இறங்கினார். நீ சொல்ல போனா இது நல்லா இறங்கினதாவே சொல்ல முடியாது. காலம் முழுக்க அப்படியே இருந்தவரை எதிர்த்து போராடி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தீன் இலாகிய மக்கள்கிட்ட இருந்து எடுத்தது முக்கியமா அல்லாமா சர்ஹந்தி. இவர்களின் அற்புதங்களை, கராமத்துகளை சொன்னதெல்லாம் நடந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் திருந்து விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தீன் இலாகி அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு. இதை ஏற்படுத்தியவர் சொல்ல போனா இந்த கவலைகள்லயே அந்தால் படுத்துட்டார். யாரு? அக்பர் பாதுஷா. ஹிஜ்ரி ஈசவி வருஷத்தில் கிபியினுடைய கணக்குப்படி அவர் வஃபாத் ஆகிறார். 1605 அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஜஹாங்கீர் பதவிக்கு வருகிறார். அவருடைய முழு பேர் நூருத்தீன் ஜஹாங்கீர். நூருத்தீன் ஜஹாங்கீர் வந்த உடனே அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அக்பர் போல் ஆட்டம் போட்டவர் அல்ல, அக்பர் போல் அரசவைக்கு அந்த புறத்திற்கு அந்நிய பெண்களை அழைத்து வருபவர் அல்ல. கொஞ்சம் இவர் மார்க்க பற்றோடு இருப்பார். நமக்கு நம்முடைய பணிகளுக்கும் மார்க்க பணிகளுக்கும் இஸ்லாமிய அழைப்பிற்கும் ஆன்மீக பரவலுக்கும் காரணமாக இருப்பார் என்பதால் அவர் வந்தவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியாக அக்பர் அவர் கடைசி வரையும் தெளிவா தௌபா செஞ்ச மாதிரி உள்ள அறிவிப்புகள் எதுவும் காண கிடைக்கவில்லை. ஆனா சில பேர் சொல்றாங்க அவர் திருந்திட்டாருன்னு. தீனிலாகிய கைவிட்டுட்டாருங்கிறத விட அதுல உள்ளவங்க நிறைய பேர் கையை விட்டுட்டு போயிட்டாங்க. குறிப்பா கூட இருந்தவங்க எல்லாம் அவரை புகழ்ந்தே பழகிட்டாங்க. அதுல சில பேர்த்தை எல்லாம் சந்திச்சு பேசினாங்க. அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் ஆக்ராவுக்கு வந்தப்போ அக்பரினுடைய அரசவை கவிஞர் அபுல் ஃபசல் அவரை வந்து சந்திச்சாங்க. அவரு வந்து பெரிய எழுத்தாளர். அவரையும் சந்திச்சாங்க. ஃபைசின்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் சந்திச்சாங்க. அக்பரை பற்றி நிறைய செய்திகளை இவர்கள் எழுதக்கூடியவர்கள், புகழ்ந்து பாடக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் அந்த ஆயின அக்பரின்னு சொல்லி ஆயின அக்பரி அதுல வந்து அபுல் ஃபசல் போன்றவர்கள் இவரை பாராட்டி எழுதியிருக்கிறார். யார? சமகாலத்திலே வாழ்ந்த அல்லாமா சர்ஹந்தி அவர்களினுடைய மேன்மையை
ஆயினிய அக்பரியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி திறமையாளர்களை ஆன்மீக பெருமக்களை கண்டுகொள்ளாம இந்த காலத்துல இருக்க முடியாது. ஒரு தடவை அந்த அபுல் ஃபசல், அவர் பெரிய எழுத்தாளர், அவரு ஒரு தப்சீர் எழுதிட்டு இருக்காரு. தப்சீர் எந்த மாதிரி தெரியுமா? புள்ளி இல்லாத எழுத்துக்களால் ஒரு தப்சீர். குர்ஆனுக்கு விரிவுரை எழுதணும். இந்த விரிவுரை எப்படி எழுதணும்னா, புள்ளி உள்ள எழுத்துல இருக்கக்கூடாது. அரபியில எழுதுறார். பா புள்ளி எழுத்து வராது, தா வராது. சொல்ல போன அலிஃப், ஹா, ரா, வெறும் சீனு, புள்ளி இல்லாத சீனு, வெறும் ஐனு, இப்படியே சொல்லிட்டு போலாம். புள்ளி உள்ள எழுத்துக்கள் இல்லாத எழுத்துக்களால் கோர்வை செய்து அவர் எழுதி கொண்டிருக்கிற கிதாபில் அவருடைய ஒரு கருத்துக்கு வார்த்தை எல்லாம் கிடைக்கல. அவரு ஒரு மாதிரியா மண்டை குழம்பி சரியான வார்த்தை கிடைக்காம ஆகப்பெரிய எழுத்தாளர் குழம்பி உட்கார்ந்து இருந்தப்போ அந்த சபைக்கு வந்த இமாமுர் ரப்பானி அல்லாமா சர்ஹந்தி அவர்கள் கடகடகடன் அந்த தப்சீருக்கு புள்ளி இல்லாத வார்த்தைகளிலே இபாரத்துகளை, வாக்கியங்களை சொன்னார்கள். எல்லாமே ஒரு சில செகண்ட்ல. சபையே ஆச்சரியப்பட்டது. குறிப்பாக அன்றைய எழுத்துலகின் ஜாம்பவானாக அறியப்பட்ட அபுல் ஃபசல் போன்றவர்கள், ஃபைசி போன்றவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் அவரை பத்தி. என்ன பெரிய எழுத்தாளராக இருக்கு, நீ அரசவை கவிஞரா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தை திட்டுற மாதிரி ஏதாவது பேசினா சண்டைக்கு போயிடுவாங்க. அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ். குறிப்பா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி கொஞ்சம் மட்டமா, தரக்குறைவா அபுல் ஃபசல் எழுதினார். விடாப்பிடியா போய் கஸாலி இமாமை பத்தி அவர் எழுதினதை வாபஸ் வாங்க வச்சு சண்டை போட்டு கோவிச்சு ஒரு கட்டத்துல கஸாலி இமாமை பற்றி நான் அப்படி பேசியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களை மிகப்பெரிய அளவில மதிக்கிற, அவர்களின் எழுத்துக்களுக்கு வாழ்வில உயிர் கொடுத்த பெருமேதை அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இப்ப நாம் இவர்கள் வாழ்க்கையில அக்பர் பாதுஷாவோடு உள்ள கட்டத்தை சொன்னோம். அடுத்த கட்டம் நூருத்தீன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இமாம் சர்ஹந்தி கத்தஸல்லா. தங்களுடைய முரீதீன்களை, சீடர்களை ஊர் முழுக்க, நாடுகள் முழுக்க மார்க்கத்தை பரப்புவதற்கு அனுப்பி வைத்தார்கள். இவர்களின் பிரதான சீடராக அறியப்படுகிற மீர் முகமது நுர்மானி அவரை கூப்பிட்டு அவருக்கு பைஅத் என்கிற, அவருக்கு ஹலீஃபா என்கிற பிரதிநிதி பட்டம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி டெக்கன் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய பகுதிகளுக்கு முழுக்க முழுக்க அவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அதே மாதிரி இவர்களினுடைய இன்னொரு சீடராக அறியப்படுகிற பிரபலமான அந்த காலத்தில் பதீஉத்தீன் சஹாரன்புரி அவங்கள கூப்பிட்டு அவருக்கு ஹலீஃபா பட்டம் கொடுத்து நீங்க போங்கன்னு சொல்லி ஆக்ரா உள்ளிட்ட அந்த பக்கம் பூரா வடபகுதிகளுக்கு பூரா அவரை அழைச்சாங்க. எல்லாம் போற இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மார்க்கத்தை சொல்லுவார்கள், முஸ்லிம்களை அமர வைத்து திக்ரு மஜ்லிஸுகள் நடத்துவார்கள். அந்த திக்ரு சபைகளின் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஞானங்கள் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். முகமது காசிம் ரஹிமகுல்லா இவர்களுடைய முரீதீன்கள்ல ஒருவர். அவர்களை கூப்பிட்டு துர்கிஸ்தான், சவுதி, இப்படி எல்லா இடத்துக்கும் போகணும்னு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். குறிப்பாக துருக்கிக்கு போனவர்கள் முகமது காசிம் ரஹிமகுல்லா. அவங்க மட்டும் இல்ல, அவங்க தலைமையில 70 பேர். எல்லாம் வெளிநாட்டுல போய் மார்க்கத்தை பரப்புற அளவுக்கு இவங்க இப்படி போறதுக்கும் வர்றதுக்கும் மிகப்பெரிய அளவில் அரசு உதவிகள் செய்தது ஜஹாங்கீர். அந்த வேலைகளை செய்ததால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நூருத்தீன் ஜஹாங்கீர் மன்னருடைய செயல்களால். ஃபர்ரூக்னு ஒருத்தர் இருந்தார், ஃபர்ரூக் ஹுசைன். அவரை கூப்பிட்டு சவுதி, யமன், சூர்யா இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கூட ஒரு 40 பேரை போட்டு அத்தனை பேரும் போற இடமெல்லாம் மார்க்க பிரச்சாரம், தரீகாக்களின் பிரச்சாரம், குறிப்பாக ஷிஸ்தியா, நக்ஷபந்தியா வழியாக இறைவனை அடைவதை பற்றிய அத்தனை செய்திகளையும் சொல்லிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில், ஆசியா கண்டத்தில், குறிப்பாக இந்த பகுதிகளில் பூராமே நாளுக்கு நாள் அல்லாமா சர்ஹந்தியினுடைய மாணவர்கள், சீடர்கள் எல்லாம் 100 கணக்குல இருந்தது 1000 கணக்குல ஆச்சு. பின்னால நூருத்தீன் ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்துல லட்சக்கணக்கான முரீதீன்கள். டே பை டே இது ரொம்ப பெருகிக்கிட்டே போகுது.
எல்லா இடத்திலையும் பொறாமைக்காரர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அரசருக்கு நெருக்கமாக இருந்த இமாமின் மீது பொறாமைப்பட்ட சில பேர் மெதுவா போய் கொஞ்சம் பத்த வச்சு விட்டாங்க அவங்கள்ட்ட. என்னன்னா, இவரு சரியில்லை. உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்க தகப்பனாரை பின்பற்றி நிறைய பேரு சஜிதாவெல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த சஜிதா இவரு செய்யறது இல்ல. இவர்கிட்ட யாரெல்லாம் தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அவங்களும் செய்யறது இல்ல. நம்முடைய இராணுவ படைக்குள்ளேயே பல பேர் இவருடைய முரீதுகளா மாறிட்டாங்க. அந்த இராணுவ படை என்னைக்காவது ஒரு நாள் உங்களையே கீழே தள்ளிட்டு இராணுவம் ஆட்சியை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நீங்க ஊரை விட்டு நாடை விட்டு ஒண்ணும் இல்லாம ஓடுற மாதிரி சூழ்நிலை கூட வந்துடும். மிகவும் சமீபத்திலேயே இராணுவத்திலே இருக்கிற சர்ஹந்தி கத்தசல்லா அவர்களுடைய சீடர்களாலும் மாணவர்களாலும் உங்கள் ஆட்சிக்கு முறிது வர, உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வர வாய்ப்புண்டுன்னு சொன்னதுதான் தாமதம். ஜஹாங்கீர் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி அவங்க தகப்பனார் பாணியில ஆரம்பிச்சிட்டார். இப்படியே ஒருத்தர் ஆலிமை வளர விட்டா ஆகாது. இவ்வளவு பெரிய ஷேகா நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு வெறுக்கிட்டு வர்றது சரியில்லை. உடனே இந்த அரசர்கள் அப்படித்தான், லேசா கோவப்பட்டாவே உத்தரவு பலமா போட்டுருவானுங்க. அப்போ 55 வயதை உடைய ஆலிமாக நாடறிந்த அல்லாமா சருகந்தி அவர்களை குவாலியர் சிறைச்சாலையிலே அடைக்குமாறு உத்தரவு. குவாலியர் சிறைச்சாலை போய் குவாலியர் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அவர் வீட்டை புடுங்கியாச்சு, அவர் கிதாபுகளை புடுங்கியாச்சு, அவருடைய தோட்டம் ஒன்று இருந்துச்சு அவங்களுக்கு, அதை புடுங்கியாச்சு, எல்லாம் புடுங்கி கொண்டு போய் குவாலியர் சிறையில ஆளை உள்ள போட்டாச்சு. இவங்களுடைய குடும்பம் எல்லாம் இவர்களுடைய இருந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 3 வருஷம் ஜெயில். 3 வருஷம் 3 வருஷம் அங்கே இருந்தார்கள் உள்ளுக்குள்ள. குவாலியர் சிறையில உட்கார்ந்து, அதாவது பெரிய ஆலிம்களை, சீர்திருத்தத்திலையும் புரட்சியிலையும் இருக்கிற ஆலிம்களை சும்மா பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஜெயில போட்ட உடனே அவங்க தங்களுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்த மாட்டாங்க. பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சுட்டாங்க சிறையில. அவர்களுடைய தாலீம், அவர்களுடைய தப்லீக், அவர்களுடைய சீர்திருத்தம், இஸ்லாஹ், பையத்து, எல்லா வேலையும் ஜெயிலுக்குள்ளேயே நடந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் முஸ்லிம் ஆனாங்க அவங்க கையில, எங்க ஜெயிலுக்குள்ள. இந்த தகவல் எல்லாம் அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சிறையில போட்ட போது சிறைக்குள்ளேயே அவர்கள் தாவா செய்து சிறை கைதிகள் எல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள்னு குர்ஆன் வரலாறு சொல்லுவது போல, குவாலியர் சிறைச்சாலையிலே அல்லாமா சருகந்தி கத்தசல்லா ஒட்டுமொத்த கைதிகளால் மதிக்கப்படுகிற மிகப்பெரிய ஷேக்காக அவர்கள் ஆயிட்டாங்க. 1 வருஷம் ஜெயில போட்டு 1 வருஷத்திலேயே லேசா இவருக்கு வருத்தம் வந்துருச்சு. நம்ம செஞ்சது தப்போ அப்படிங்கிற மாதிரி ஜஹாங்கீருக்கு வருத்தம் எல்லாம் வந்துச்சு. கடைசியில என்ன பண்ணாரு, 1 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலு தான், ஆனா என்னன்னா இகாமத்துல் ஜப்ரியான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீட்டு சிறைன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பாடம் நடத்தக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஒரு விதமான வீட்டு காவல் அல்லது நீதிமன்ற காவல் அப்படின்னு வச்சுட்டாங்க. இராணுவ பாதுகாப்பை சுத்தி போட்டுட்டாங்க. அவர் எதுவும் தங்களுடைய நடவடிக்கைகள்ல அரசருக்கு எதிராக நடக்கக்கூடாதுங்கிறதுனால. இந்த காலத்துல நிறைய பேர் நாடு முழுக்க ஜஹாங்கீருக்கு எதிராக கிளம்பினார்கள், திட்டினார்கள் நிறைய பேர். அதுல ஒரு நாட்டினுடைய பக்கத்து நாட்டினுடைய அரசர் மஹப்பத் கான்னு பேர். அந்த மஹப்பத் கானுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அவரை ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஷேக் அவர்களுடைய அல்லாமா சருகந்தியினுடைய முரீதுகள்ல அவர் ஒருத்தர். தங்களுடைய ஷேக தூக்கி ஜெயில போடுறதை எந்த அரசர் விரும்புவார்? படையெடுத்தார். ஜெயிலம் நதிக்கரையில வச்சு, நான் சொல்றேன் இந்த செய்தியெல்லாம் இந்தியாவினுடைய மஷாயிக்குகள் நிறைய பேருடைய வரலாற்றை எழுதியிருக்கிற தாமஸ் அர்னால்டுங்கிறவர் இந்த போரை பத்தி எழுதியிருக்கார். ஜெயிலம் நதிக்கரையில வச்சு போர் நடக்குது. யாருக்கு? ஜஹாங்கீருக்கும் இமாம் அவர்களின் முரீதாக இருக்கிற மஹப்பத் கானுக்கும் இடையில கடுமையான சண்டை. கடைசியில என்னாச்சுன்னா ஜஹாங்கீர் அந்த மன்னர் சிறை பிடிச்சிட்டார். வசமா மாட்டியாச்சு. ஆனா நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? பெருமக்களே, மேன்மக்களே, நாட்டு அரசராக இருக்கக்கூடிய என்னை சிறை வைத்தவரெல்லாம் பார்க்க வேணாம், ஜஹாங்கீருக்கு மரியாதை கொடுக்கணும், முதல்ல அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதுதான் லேசா புரியுது, நாம எவ்வளவு பெரிய ஆளை என்னமெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில அப்புறம் திருந்தி
அப்புறம் என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லி, என்னுடைய அரசவைக்கு வாங்கன்னு சொல்லி, எங்களுக்கு ஆலோசகரா இருங்கன்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டாங்க. யாரு? ஜஹாங்கீர். யார? அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களை. அது மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே 1000 ரூபாய் அணிவதற்கான கைலி பரிசு எல்லாத்தையும் தட்டுல வச்சு கொடுத்து, எனக்கு பையத்து கொடுங்கன்னு ஜஹாங்கீர் கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. கொஞ்ச நாள் தூக்கி ஜெயில போட்ட உடனே நாடெல்லாம் மாறல. அவங்க கொள்கையும் இதுல கொள்கை குன்றுகள் எப்போதும் தங்களுடைய கோட்பாட்டை இழக்க மாட்டார்கள். அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லா வழியைந்தால் வர்றாரு. இதுதான் வாய்ப்பு, இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு ஆலோசகரா இருக்க தயார். நான் ஒரு 4-5 நிபந்தனை வச்சிருக்கேன், அதையெல்லாம் செய்யணும். செஞ்சுட்டா விட்டுறலாம். சரி, என்னென்ன சொல்லுங்க. உடனடியா கூப்பிட்டு அவங்களுடைய உலமாக்கள், அவங்களுடைய அரசவையினுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு சொன்னார். நம்பர் 1, முதல்ல இனிமேல் உனக்கு யாரும் சஜிதா செய்யக்கூடாது. அது என்ன சஜிதாவோ, நான் சலாமுக்கு பதிலாக சஜிதா செய்யறேன், நான் வணக்கத்துக்காக செய்யல, மரியாதைக்காக செய்யற, எதா இருந்தாலும் சரி, உனக்கு முன்னாடி நீ நிற்கும் போது, உட்காரும் போது உனக்கு முன்னாடி யாரும் சஜிதா செய்யக்கூடாது. 1. 2வது, உங்களுடைய இன்னும் உங்கள் தந்தையினுடைய ஆட்சி காலத்துல இடிக்கப்பட்ட அத்தனை மஸ்ஜிதுகளையும் திரும்ப கட்டித்தரணும். இது நம்பர் 2. நம்பர் 3, நீங்க மாடுகளை அறுப்பதிலே இருந்து விலகி இருக்குமாறு, மாட்டிறைச்சி குறித்த மற்றவர்களுடைய கருத்துக்கு முகம் கொடுத்து மாட்டிறைச்சி அறுப்பதற்கான தடை ஒன்று பிரயோகிச்சிருக்கிறீங்க, அதை எடுக்கணும். இஸ்லாத்தில் அதுல அனுமதி உண்டு, அதை நீங்க அனுமதிக்கணும். இது 3வது. 4வது, ஏற்கனவே இருந்த விஷயங்கள்ல பல்வேறு அனாச்சாரங்கள் நாட்டில் நடக்குது, அந்த அனாச்சாரங்களை எல்லாம் நிறுத்தணும். இன்னும் உள்ளிட்டு ஜிஸியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாம் போட்டு ஒரு 5-6 செய்தியை கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்து இதையெல்லாம் முழுசா நீ விடுறதா இருந்தா நான் உங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனை தர்றேன். நல்லா கவனிக்கணும். அரசே நீ ஆலோசகரா இருங்கன்னு வார்த்தையில கெஞ்சும் போது, கையை பிடிக்கும் போது, காலை பிடிக்கும் போது தனக்குன்னு எதுவும் வைக்கல. சமுதாய நலன் சார்ந்து, ஷரியத்தினுடைய சட்டங்களின் நலன் சார்ந்து என்னென்ன சொல்லணுமோ அதை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்கள். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மார்க்கத்தை வளர்த்த பாடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஜஹாங்கீரனுடைய திருந்திய தன்மையை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஏறத்தாழ 4 வருஷம் அவருக்கு ஆலோசகராக இருந்தார்கள். கடைசி 1 வருஷம் தான் வஃபாத்தாக இருக்குது. ஊருக்கு போயிட்டாங்க. மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் அவர்களுக்கு நீடித்தது. இது பல மாசம் நீடித்தது. அப்புறம்தான் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறப்ப பாடம் நடத்துறது, பயான் செய்யறதெல்லாம் சிரமமா இருந்ததுனால எல்லாத்தையும் நிறுத்திட்டு நான் தனிமையில இருக்கேன், யாரும் வர வேணான்ட்டாங்க. அதிகமா யாரையும் சந்திக்கிறது இல்லை, வீட்லயே இருப்பாங்க. எந்த நேரமும் திக்ரு, இஸ்திக்ஃபாரு, தனிமை. கதவு சாத்தப்பட்டே இருக்கும். ஜமாத்தினுடைய நேரத்தில் வந்துவிட்டு திரும்ப உள்ள போய் நுழைந்து கொள்வார்கள். ஜும்மாவுக்கு வந்துவிட்டு திரும்ப உள்ள போய் நுழைந்து விடுவார்கள். ஏறத்தாழ ஓராண்டு காலம் இந்த ஹல்வத் என்கிற திக்ரு இஸ்திக்ஃபார்ல அவங்க தனியா மூழ்கி இருந்த இது நடைபெற்றது. ஹிஜ்ரி 1034 அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் அவர்களுடைய உடல்நலம் சரியில்லாமல் இருந்த, மக்களை விட்டும் தனிமை அவர்கள் மேற்கொண்ட பல்வேறு செய்திகள் அஹ்மது சர்ஹந்தி சஹவத்துல் இஸ்லாமியா ஃபில் ஹிந்த் என்று சொல்லி கிதாபில் இவங்களுடைய முழு வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1034 ஒரு சஃபர் மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை பிற 28 கரெக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வயது 63 வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய வஃபாத்தான அந்த வயசு, சனது, எந்த வருஷம் அப்படிங்கிறது எல்லாம் அரபியில இந்த அபுஜது கணக்குன்னு சொல்லுவாங்க. அதுபடி ரஃபீஉல் மராத்திப் அப்படிங்கிறத எழுதி கணக்கு போட்டு கூட்டினா அவங்களுடைய வருஷமெல்லாம் வரும் என்னென்னங்கிறது. இன்றளவும் சர்ஹந்தில் அடங்கி இருக்கக்கூடிய அவர்களினுடைய கபர் உலக மக்களால், கொள்கையில் ஒத்துப்போனவர்களால், சூஃபிசத்திற்கும் மரியாதை தருகிற பெருமக்களால் நிறைய ஜியாரத்து செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு கபராக இருக்கிறது. ஃபாரூகி, முஜத்தித் அல்ஃபதானி, இமாமே ரப்பானி, இமாமே சர்ஹந்தி என்றெல்லாம் சிறப்பு பெயர்களில் அழைக்கப்பட்ட இவர்கள் எல்லாத்திட்டையும் தரீகாக்கள்கிட்ட
அவங்க இஜாசத்து பெற்றார்கள். குறிப்பாக நம்ம முன்னால சொன்ன மாதிரி அல்லாமா யாக்கூபு காஷ்மீரி ரஹ்மகுல்லா அவங்கள்ட்ட இருந்து சுஹரவர்தியாங்கிற தரீகாவுக்கான இவர்களுக்கான அனுமதி கிடைத்தது. அதே மாதிரி இவர்களுடைய தந்தை ஃபாரூகி அகமது ஃபாரூகி அவர்களிடமிருந்து அப்துல் அஹது ஃபாரூகி அவங்கள்ட்ட இருந்து ஷிஷ்தியா தரீகாவினுடைய இதை பெற்றாங்க. காதிரியான்னு ஒரு தரீகா, அதை அஷேக் சிக்கந்தர் ரஹிமகுல்லா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்க. முன்னாடியே சொன்னோம், ஹாஜா பாக்கிபில்லா அவர்களிடமிருந்து நக்ஷபந்தியா தரீகாவை வாங்கினாங்க. எல்லாத்தையும் வாங்கினாங்க. தசவுஃப்ல கரை கண்டவர்கள். இங்க ஒன்று விஷயம் முக்கியமா இதை சொல்லி நிறைவுக்கு வந்துடலாம். தசவுஃப்ல எல்லாத்தையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சில கருத்து பிடிக்கும், சில பேர் அதுல கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அல்லாமா இப்னு அரபி ரஹிமகுல்லா அவங்கள பத்தி ரொம்ப மரியாதையெல்லாம் வச்சிருக்கிற அதே நேரம் அவர்களுடைய வஹதத்துல் உஜூத் என்கிற கொள்கை இருக்கிறது அல்லவா, சுஃபியாக்களுக்கு நன்கு தெரியும். வஹதத்துல் உஜூதை இவங்க ஏத்துக்கல. அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் வஹதத்துல் உஜூதுடைய காயில் அல்ல. அதுக்கு பதிலா இவர்களுடைய உஸ்தாதும் ஷேக்குமான ஹாஜா பாக்கிபில்லா ரஹிமகுல்லா அவர்கள் வஹதத்து ஷுஹூத் என்ற ஒரு கொள்கையை முன்வைத்தார்கள். இது குறித்த விளக்கங்களை உள்ளே இறங்கி பேசினால் ரொம்ப நீண்டுவிடும். வஹதத்து ஷுஹூத் என்கிற சூஃபியாக்களினுடைய இறைவனை குறித்த, அவன் உள்ளமையை குறித்த, உஜூதுல்லாவை குறித்த ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியில இவங்க பாக்கிபில்லா ரஹிமகுல்லாவுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள் அத்தனை பேராலும் புகழப்பட்டவர்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆலிமாக கருதப்படுகிற, இன்ஷா அல்லாஹ் இவர்களின் வரலாறை பின்னால பேசுவோம், ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்கள் எந்த அளவுக்கு எழுதிட்டாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை அகமது சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களை மூமினை தவிர எவனும் நேசிக்க மாட்டான், பாவியை தவிர எவனும் கோவிக்க மாட்டான். இது அன்சாரிகளை குறித்தும் சஹாபாக்களை குறித்தும் நிறைய வந்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை இவருக்கு பிரயோகிக்கிறார்கள் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி. மூமினா இருந்தா இவரை நேசிச்சு தான் ஆகுவான், பாவியா இருந்தா இவரை கோவிச்சு தான் ஆகுவான் என்ற அளவுக்கு எழுதப்பட்டு விட்டார்கள். இவர்கள் ஓதுவதற்கு கொடுத்த அந்த திக்ரு, அந்த வழிமுறை, அந்த தரீகா, அது தனியா முஜத்திதியா என்றும் கூட அழைக்கப்படுகிறார். இவங்களுடைய மகனார் தான் முகமது மாசூம் ரஹிமகுல்லா அவர்கள். எதுக்கு சொல்றோம்னா, பிற்காலத்திலே வந்த முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இவங்களுடைய மகன் முகமது மாசூம் பையத்தானார். எனவே பையாத்து போன்றவைகளை, ஞான தீட்சண்யங்களை, ஆன்மீகம் குறித்த செய்திகளை மிகப்பெரிய அளவில் பரப்பிய அல்லாமா முஜத்தித் அல்ஃபசானி உண்மையாகவே அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டில் அல்லாஹுவால் உலகத்திற்கு தரப்பட்ட முஜத்தித். ஏராளமான எழுத்துக்கள் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக, பைஅத்துகள் மூலமாக, ஞானங்களை போதித்ததன் மூலமாக இந்த உலகத்தில் நிறைய சேவைகளை செய்தவர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அக்கிரமமான தீனிலாகி என்கிற மதத்திற்கு எதிராக தன் சக்தியெல்லாம் திரட்டி, உடன்பட்ட மக்களை எல்லாம் திரட்டி, மண்ணோடு மண்ணாக தீனிலாகியை மண்ணை கவ்வச் செய்த பெருமை இவர்களை சாரும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாமா சர்ஹந்தி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு நல்லோர்களோடு அல்லாஹ் இடமளிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.